ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஜீவா ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ முன்னென்னு இவர் தான் நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாரு. நேரு பக்கத்து வீட்டில் சாவு விழுந்துருது. அங்கேயும் இவர் தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஒரே டைம்ல தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படி இதை சால்வ் பண்றாங்க தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படமாக தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி எதுவுமே டேரக்டர் ட்ரை பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன ஒரு விஷயம் ஆச்சுன்னா, அந்த காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் படம் நல்லாவே லேகாக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் எண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் காமெடிஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்து. மெயினாக பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கடையில் இருக்க காமெடி, மாப்பிள்ளை தோழன் கடையில் இருக்க காமெடி, ஒன் சைடா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருப்பான், அவனை வச்சு பண்ண காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. டேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா ஹேண்ட் பிக் பண்ற மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த கேரக்டர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஆடியன்ஸுக்கு அவங்கள யாருன்னு தெரியாதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பண்ண காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இதே மக்கள் பண்ண காமெடி நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே சிரிப்பு மூட்டுச்சு. படத்துல இளவரசோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து. அதே மாதிரி தம்பிராமையோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜீவா தான் டோட்டல் ஃபில்ம் அவர் ஷோல்டர்ல தூக்கிட்டு போறாரு. ஜீவா இளவரசர் ரெண்டு பேருக்குமே ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அது ஆடியன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு புதுமையா இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. டக்குன்னு என்னடா ஒரிஜினல் நேம் வருதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. வயலன்ஸ் எல்லாம் பெருசா கிடையாது, உங்களுக்கு வல்கரான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு இது ஒரு டீசென்டான ஃபில்ம். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப சூப்பரான படம் பார்த்து ஃபீல் இல்லைன்னா கூட ஒரு டீசென்டான ஒரு ஆவரேஜான ஃபிலிம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். வணக்கம், நான் ராம் பிரகாஷ், ஆக்டர். இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஜீவனா கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை என்டையர் டீம், நிதிஷ் சார் அண்ட் லிப்பேனா, ஜீவா சார், முத்து சார் எல்லாருக்குமே. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்லி 2 hours தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக ஒரு காமெடி என்டர்டெய்னராக, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்திருக்குது. அண்ட் இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபேமிலியோட தாத்தா பாட்டியிலேருந்து குழந்தைகள் வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக கம்ப்ளீட்டா வாய் வலிக்கே சிரிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோ போனா அப்படியே படம் ஆரம்பிச்சது, கதைக்குள்ள போச்சு. அந்த கதைக்குள்ள போக போக ஒரு இன்ட்ரோல் பீக் மூமெண்ட்ல வரதுல இருந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு காமெடி ரியாட்டா தேட்டர் ரொம்ப நாள் கழிச்சு தேட்டர்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா லாஃப்டர் மூமெண்ட்ஸை பார்க்க முடிச்சு. அது நானும் ஃபீல் பண்ண முடிச்சு, நாங்க டீமும் என்டையரா ஃபீல் பண்ணோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு ட்ரிபிள் டி ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மக்கள் கூட இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அதை ஐயா கேக்குது. ஸோ ஷூட் பண்ணும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி படம் பார்க்கும்போது மக்கள் என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஒரு பொங்கல் வைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்கும். ஜீவா சார் கூட நடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி. நம்ம எல்லாம் சின்ன வயசுல அவரெல்லாம் பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்து அடடா எப்படி பண்ணிருக்காருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவர் கூட சின்னதாக ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்கவே முடியாத அனுபவமா இருக்கு. மியூசிக் சொல்ல தேவையில்லை, விஷ்ணு விஜய் கலக்கிட்டாரு. இப்ப எல்லாரும் அவர் பண்ற படம் எல்லாமே ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஆல்பமாவும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் சூப்பரா இருக்கு. நீங்களும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நம்புறேன். ஃபேமிலியா பார்க்கலாம், ஜாலியா இருந்து. ஜீவா அண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. தளபதி தம்பியாவும் நல்லா பண்ணியிருந்தாரு. நண்பன் படத்துலயும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா என்ன ஒரு ஃபீலிங்னா, தளபதி எல்லா பொங்கலுக்கும் வருவாரு. இந்த வாட்டி அவரால் வர முடியல. ஆனா எங்களுக்கு இது பொங்கல் கிடையாது. தளபதி எப்போ வராரோ அதுதான் எங்களுக்கு பொங்கல். அதுதான் இதுவா இருக்கும். அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்போ வரும்னு தெரியல. அது வந்தாதான் எங்களுக்கு பொங்கல். மற்றபடி படம் நல்லா இருக்கு.